ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற இந்தியா தொடரையும் கைப்பற்றியது. இந்தூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களில் 172 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 173 ரன்கள் இலக்கை நோக்கி இந்திய அணி விளையாடியது. கேப்டன் ரோஹித் சர்மா ரன் ஏதும் எடுக்காமலும் விராட் கோலி 29 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். மூன்றாவது விக்கெட்டிற்கு ஜெய்ஸ்வால் சிவம் துபே ஜோடி அதிரடியாக விளையாடி சிக்ஸர் மழை பொழிந்தது. இருவரும் அரை சதம் அடித்தனர். இவர்களின் வான வேடிக்கையால் 16வது ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இந்தியா இலக்கை எட்டியது. இந்த வெற்றி மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா வென்றது. சர்வதேச T20 போட்டிகளில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா 2வது இடத்தை அடைந்தார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 போட்டி ரோஹித் சர்மாவின் 150வது சர்வதேச T20 போட்டியாக அமைந்தது. இந்த போட்டியில் தான் சந்தித்த முதல் பந்திலேயே ரோஹித் சர்மா ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். சர்வதேச T20 போட்டிகளில் ரோஹித் சர்மாவின் 12வது டக் அவுட்டாக இது அமைந்தது. ஆப்கானிஸ்தானுடனான முதல் T20 போட்டியிலும் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆனது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.